நம்ம ஊர்ல கோயில், சாப்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் நமக்கு சாதாரணமா தெரியும். ஆனா 700 வருஷம் முன்னாடி ஒரு வெளிநாட்டு மனிதன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கால் வச்சதும் அவன் எழுதி வச்ச முதல் வார்த்தை என்ன தெரியுமா? வெல்கம் டு ஹிஸ்டரி கிரானிக்கல்ஸ் மார்க்கோ போலோ. 700 வருடம் முன் தமிழ்நாட்டை பார்த்த வெளிநாட்டு கண்கள் இந்த நாட்டுல தங்கம் மண்ணுல கிடக்கிற மாதிரி இருக்கு. இவன் அரசனா, படை தளபதியா, இல்ல ஒரு பயணி, ஒரு வியாபாரி, ஒரு கவனிப்பாளர்? அவன் பேரு மார்க்கோ போலோ. இன்னைக்கு நாம பார்க்க போறது மார்க்கோ போலோ பார்த்த தமிழ்நாடு. பாட புத்தகத்துல இல்லாத ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்ல கூட சொல்லாத உண்மையான பழந்தமிழ் வாழ்க்கை. மார்க்கோ போலோ யார் இந்த மனிதன்? 1254ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டுல வெனிஸ்ன்னு ஒரு நகரத்துல பிறந்தவன். இப்ப நினைச்சு பாருங்க, விமானம் இல்ல, கார் இல்ல, ஜிபிஎஸ் இல்ல, கூகுள் இல்ல, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனா திரும்ப வருவானா இல்லையா யாருக்கும் தெரியாது. அந்த காலத்துல மார்க்கோ போலோவோட அப்பா நிக்கோலோ போலோ ஒரு வணிகர். வணிகத்துக்காக ஆசியா, சீனா பக்கம் போனவர். அப்போ மார்க்கோ போலோ ஒரு சின்ன பையன். அப்பாவை பல வருஷம் பார்க்கல. அப்பா திரும்பி வந்ததும் அடுத்த பயணம். இந்த தடவை மார்க்கோ போலோவையும் கூட்டிட்டு. அப்போ மார்க்கோ போலோ வயசு 17. நம்ம காலத்துல 17 வயசுல ஸ்கூல், காலேஜ், போன். ஆனா அந்த காலத்துல 17 வயசுல உலக சுற்றுலா, உயிர் சாவு பயணம், பயண பாதை. உலகத்தை தாண்டி நேரா இந்தியா வந்தான்னு நினைக்காதீங்க. அவங்க போன பாதை மத்திய ஆசியா, பெர்சியா, பாலைவனங்கள், மலைகள். சீனா பல வருடங்கள் சீன அரசர் குப்லை கானுக்கு வேலை செய்தான். அப்புறம்தான் கடல் வழியா தெற்காசியா, இலங்கை இந்தியா, தமிழ்நாடு இந்தியா. அப்போ ஒரு சாதாரண நாடு இல்ல, உலகத்தோட செல்வத்தின் மையம். அதனாலதான் எல்லா வெளிநாட்டு வணிகர்களும் இந்தியா பக்கம் வர்றாங்க. மார்க்கோ போலோ மற்றும் தமிழ்நாடு வந்த காலம் 13ஆம் நூற்றாண்டு பாண்டியர்கள் ஆட்சி தென் தமிழகம். அவன் எழுதுறான், இந்த நாட்டின் கடற்கரைகள் வணிக கப்பல்களால் நிரம்பி இருக்கு. அப்போ தூத்துக்குடி, ராமேஸ்வரம், காயல்பட்டினம் இவையெல்லாம் இன்டர்நேஷனல் போர்ட்ஸ். முத்து வணிகம் உலக ஃபேமஸ். மார்க்கோ போலோ முத்து பத்தி விவரமா எழுதுறான். முத்து எடுக்கும் மனிதர்கள் உயிரை பணயம் வைத்து கடலுக்குள் மூழ்கிறாங்க. அவனுக்கு இது பயமும் ஆச்சரியமும். நகரங்கள் மற்றும் மக்கள், தமிழ்நாட்டு நகரங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்றான். இங்க மக்கள் ஏழைகளா இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது செல்வம் இருக்கு. தங்க ஆபரணங்கள், வணிக பொருட்கள், உணவு பற்றாக்குறை இல்லை. அவன் பார்த்த ஐரோப்பா அந்த அளவுக்கு வளமா இல்ல. அதனாலதான் அவனுக்கு தமிழ்நாடு ஒரு அதிர்ச்சி. கல்ச்சுரல் ஷாக். ஏன் வித்தியாசமா தெரிஞ்சது? மார்க்கோ போலோ தமிழர்கள் ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்ச காரணங்கள். தரையில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, கையால சாப்பிடுறாங்க. ஆண்களே தங்கம் அணியிறாங்க. பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு. பணம் இல்லாம பார்ட்டர் ட்ரேட். அவன் வாழ்ந்த ஐரோப்பாவில் பெண்கள் வெளியே வர முடியாது. சாதாரண மக்கள் தங்கம் அணிய முடியாது. உணவு ஸ்கேர்சிட்டி. அதனால ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு வினோதம். மார்க்கோ போலோ நம்பலாமா? சில பேர் கேட்பாங்க, மார்க்கோ போலோ எக்ஸாஜரேஷன் பண்ணலையா? ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்க? அவன் எழுத்துக்கள் வேற, வெளிநாட்டு பயணிகள் குறிப்புகள், தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் மேட்ச் ஆகுது. அதனால மார்க்கோ போலோ ஒரு இமேஜினரி ஸ்டோரி டெல்லர் இல்ல, ஒரு அப்சர்வர், ஒரு ரெக்கார்டர் ஆஃப் ஹிஸ்டரி. மார்க்கோ போலோ பார்த்த தமிழ்நாடு ஒரு பின்தங்கிய சமூகம் இல்ல. அது செல்வத்தில் முன்னேறியது, கலாச்சாரத்தில் உயர்ந்தது, வாழ்க்கை முறையில் தனித்துவமானது. நாம இன்றைக்கு மாடர்ன் என்று நினைக்கிற பல விஷயங்கள் 700 வருடம் முன்னாடியே தமிழர்களுக்கு தெரியும். அடுத்த எபிசோட்ல மார்க்கோ போலோவை முழுசா ஷாக் ஆக்கிய பழந்தமிழர்களின் உணவு பழக்கங்கள். அவன் எழுதி வச்ச அந்த வரி உங்களுக்கு நிச்சயம் ஆச்சரியம் தரும். பழந்தமிழர்களின் உணவு பழக்கங்கள். மார்க்கோ போலோ ஷாக்ட். இன்னைக்கு நாம சாப்பாடு சாப்பிடுறத ஒரு சாதாரண விஷயமா நினைக்கிறோம். பிளேட், ஸ்பூன், டேபிள். ஆனா 700 வருஷம் முன்னாடி ஒரு வெளிநாட்டு பயணி தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுக்குள்ள போனதும் அவன் முழுசா ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஏன்னா பிளேட் இல்ல, ஸ்பூன் இல்ல, டேபிள் இல்ல. அவன் முன்னாடி வாழை இலை தரையில உட்கார்ந்த மக்கள் கையால சாப்பிடுறாங்க. மார்க்கோ போலோ அப்போ எழுதினான், இந்த மக்கள் உணவை சாப்பிடுறாங்கல்ல, அது ஒரு சடங்கு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது பழந்தமிழர்களின் உணவு பழக்கங்கள். மார்க்கோ போலோவை ஏன் அதிர்ச்சி அடைய வைத்தது? மார்க்கோ போலோ பார்த்த உணவு. முதல் அதிர்ச்சி ஐரோப்பாவிலிருந்து வந்தவன். அவன் பழகின சாப்பாடு. ரொட்டி, இறைச்சி, வைன், ஸ்பூன், நைஃப்.
ஆனா தமிழ்நாட்டுல அரிசி தான் மயம், தினமும் சூடான உணவு, இலை தட்டு தரையில உட்கார்ந்து சாப்பாடு அவன் எழுதுறான். இந்த நாட்டுல உணவு சாப்பிடுறது உடம்புக்காக மட்டுமில்ல, மனசுக்காகவும். இது அவனுக்கு புரியாத விஷயம். வாழை இலை ஏன் பிளேட் இல்ல? மார்கோ போலோக்கு முதல்ல புரியாத விஷயம் ஏன் பிளேட் இல்ல? ஆனா பழந்தமிழர்களுக்கு வாழை இலை ஒரு சாதாரண இலை இல்ல. சுத்தம் நோய் வராத தன்மை, இயற்கை டிஸ்இன்ஃபெக்டன்ட். அப்போ கெமிக்கல் கிளீனர் இல்ல, இயற்கைய மெடிசின். வாழை இலையில சாப்பாடு வச்சா சூடு சரியா இருக்கும், உணவின் மனம் கூடும், உடம்புக்கு நல்லது. மார்க்கோ போலோ எழுதுறான், இந்த மக்கள் இயற்கையோட சேர்ந்து வாழறாங்க. கையால சாப்பிடுதல் மார்க்கோ போலோவுக்கு பெரிய ஷாக். மார்க்கோ போலோவுக்கு மிகப்பெரிய ஷாக். கையால சாப்பிடுறாங்க. அவன் நினைச்சான் இது அன்சிவிலைஸ்டா. ஆனா பழந்தமிழர்களுக்கு அது ஒரு சயின்ஸ். கையோட டச் உணவின் சூடு தெரியும், உடம்பு ரெடி ஆகும். இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்றது என்ன? ஹேண்ட் பிளஸ் பிரெயின் கனெக்ஷன், ஹேண்ட் க்ளோவ்ஸ் டிஜஸ்டன் இம்ப்ரூவ். மார்கோ போலோ எழுதுறான், இந்த மக்கள் தங்கள் உடம்பை நன்றாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சாப்பிட்டாங்க? சிம்பிள் பட் பவர்ஃபுல் ஃபுட். பழந்தமிழர்களின் உணவு அரிசி, கஞ்சி, காய்கறிகள், பருப்பு, புளி, மிளகாய், மஞ்சள், இறைச்சி. எல்லாரும் தினமும் இல்ல, சில சமூகங்கள் மட்டும் விழாக்கள். மார்க்கோ போலோ சொல்றான், இந்த மக்கள் அதிகமாக சாப்பிடல, ஆனா ஆரோக்கியமா வாழ்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல, ப்ராசஸ்டு ஃபுட் இல்ல. மசாலா வாசனை மார்க்கோ போலோவை மயக்கியது. மார்க்கோ போலோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றான், மசாலா வாசனை. அவன் எழுதுறான், இந்த நாட்டின் காற்றுல கூட மசாலாவின் மனம் இருக்கு. மிளகு, ஏலக்காய், இலவங்கப்பட்டை, மஞ்சள், இவையெல்லாம் அப்போ உலகத்துக்கே மருந்து. அதனாலதான் வெளிநாட்டவர்கள் தமிழ்நாடு வர்றாங்க. சாப்பிடும் நேரம் மற்றும் ஒழுக்கம். பழந்தமிழர்கள் நேரம் தவறாம சாப்பிடுவாங்க, அதிகம் வீணாக்க மாட்டாங்க, உணவை மரியாதையோட பார்ப்பாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி கை கழுவுதல், அமைதியா உட்காருதல். மார்க்கோ போலோ எழுதுறான், உணவு இவர்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். உணவு மருத்துவம் பழந்தமிழர்களுக்கு. உணவு சமம் மருந்து. காய்ச்சல் வந்தா கஞ்சி, மிளகு, இஞ்சி. இன்னைக்கு இதையே நாம ஹோம் ரெமெடின்னு சொல்றோம். மார்க்கோ போலோக்கு இது ரொம்ப பெரிய ஆச்சரியம். மார்க்கோ போலோ நினைச்சான், நாங்க மாடர்ன்னு நினைக்கிறோம், ஆனா இந்த மக்கள் உடம்பையும் இயற்கையையும் நமக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு பிளேட், ஸ்பூன் இல்லாம சாப்பிட்டா அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றோம். ஆனா 700 வருடம் முன்னாடி அதே விஷயம் அட்வான்ஸ் சயின்ஸ். அடுத்த எபிசோட்ல மார்க்கோ போலோவை மறுபடியும் ஷாக் ஆக்கிய ஆடைகள் மற்றும் அலங்காரம். ஆண்களே தங்கம் அணிந்த காலம், பெண்களின் சுதந்திரம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடு 2 சந்திப்போம். பழந்தமிழர்களின் ஆடைகள் மற்றும் அலங்காரம். மென் வோர் கோல்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீரீஸ் தொடரணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.